ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே எங்கள் மாமியார் சந்தைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எப்போவுமே வாரம் அவங்க தான் காய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி காலையில் என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி. நேற்று மாவாட்டி வச்சதுனால காலையில் சரி இட்லி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றியாச்சு. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கறக்கு பார்த்திங்கன்னா குழம்பு சட்னி அரைக்கலான்னு பார்த்தேன். சரி குழம்பே வச்சிடலாம், குருமா வச்சிடலாம் அப்படின்ட்டு குருமா வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போட்டுக்கல, தக்காளி, பட்டை சோம்பெல்லாம் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் அரைஞ்சி வச்சுக்கணும். அந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நம்ம செடியில் பறித்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வடைச்சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சனா கடுகு எல்லாம் போட்டு பொரிஞ்சோன்னே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விடணும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு தலை தேய்ச்சி விட்றதுக்காக போயிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் தலை தேய்ச்சி விட்டு வரலான்னு சொல்லி போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரை பார்த்துக்க சொல்லிவிட்டு போனேன். அவரும் பார்த்துட்டு இருந்தாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கடைசியாக கொதிச்சோன்னே கொஞ்சம் மல்லித்தலை தூவி குருமா இறக்கியாச்சு. இது காலைல சாப்பிட்றதுக்கு பாப்பாவுக்கு கொடுத்துர்லாம். மதியம் பார்த்திங்கன்னா சரி சாப்பாடு அதை ஒன்று செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து அரிசி ஊற வச்சுருந்தேன். சாப்பாடு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு போட்டிருந்தேன். பொடலங்காய், பீட்ரூட் அதெல்லாம் இருந்துச்சு. சரி அதை 2 வச்சு அதை ஒன்று பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி பாப்பா குளிக்க வைக்க நான் போனனால பீட்ரூட் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், அதை சீவி கொடுத்தாரு. சரி பாப்பாவுக்கு சாப்பாடு கிளறி கொடுத்துர்லான்னு சொல்லி பீட்ரூட் சீவி கொடுத்தாரு. அப்புறம் நான் வரக்குள்ளே வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டாரு. அப்புறம் நான் இப்போ இந்த பச்சை மிளகாவும் பார்த்திங்கன்னா செடியிலேருந்து பொடலங்காய்க்கு போடலான்னு சொல்லி பொரிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு இந்த பக்கம் வச்சு விட்டு இந்த பக்கம் பொடலங்காயை தாளித்து விட்றதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகா, கடலப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டு இந்த பக்கம் சாப்பாடு விசில் வந்தோடனே எடுத்து கீழே வச்சுட்டு இந்த பக்கம் பீட்ரூட்டை வதக்கி விட்டாச்சு. இப்போ 2 பக்கம் காய் வந்துட்டுருக்குது. இந்த கேப்பில் போய் நான் பாப்பாவுக்கு தலசி விட்றதுக்கு போயிட்டேன். காய் வந்தோடனே ரெடி பண்ணார். பிளேட்டில் சாப்பாடு ஆற வச்சு பாப்பாவுக்கு 2 டிஃபன்லேயும் சாப்பாடு கிளறிட்டார். அது போக இட்லி இருந்தது. ஒரு இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு பொடலங்காயோட சாப்பாடு சாப்பிட்டு பீட்ரூட்டு இது டிஃபனுக்கு கொண்டு போயிடுவாள். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா கிளம்பிட்டு அவர் கொண்டு பஸ் வச்சோட போயிருக்காரு. ஏன்னு பார்த்திங்கன்னா பஸ்ஸு ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கமே பஸ் ஏறணும், ஸ்கூல் பஸ்ஸு. அதனால் அவர் கொண்டு வச்சுட்டு வர போயிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த காயெல்லாம் நான் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா என்னென்னா வாழைத்தண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பொடலங்காய், அப்புறம் பீக்கங்காய், இந்த மாதிரி காய் வாரம் எப்போவுமே காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க எங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய். இந்த பாவக்காய் 2 விதமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நீளமாக இருக்கிற பாவக்காய், இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாவக்காய். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் செஞ்சால், உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பூசணிக்காய், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா தழை, இது எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், சட்னி அரைச்சி கொடுத்தா. அப்புறம் இது அவளோட ஃபேவரட் வெண்டைக்காயில் புளிக்குழம்பு எது வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவா, வதக்கி கொடுத்தாலும் சாப்பிட்ருவா. அப்புறம் கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு, இதுவும் பச்சையாகவே சாப்பிடுவோம். 1-2 வாங்கிட்டு வந்துச்சா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் சாயந்தரம். அப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வாரம் எப்படியும் ஒரு வாழைக்காய் 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் முள்ளங்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா இது சுரக்காய், நாட்டு சுரக்காய், தட்டைப்பயிறு சுரக்காயும் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். இது ஒரு நாளைக்கு வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு, இதை வேக வச்சு வைக்கணும் சாயந்தரம் வரும்போது. இது பார்த்திங்கன்னா பூ, செவந்தி பூ. வாரம் ரோஸ் வாங்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா அந்த நந்தியாவட்டை பூ மொக்கோட இட்லி பூ கோர்த்து வச்சுருப்பாங்க, செண்டு மாதிரி அழகாக இருக்கும், அது வாங்கிட்டு வருவாங்க. இந்த வாரம் இந்த கலர் பூ வந்தனால இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.